புதிய மன்னர்கள் அந்த படம் வந்து பண்ண போயிட்டாரு. அது வந்து நல்ல பேர்லாம் கிடச்சது. பட் ஆனால் அந்த படம் வந்து பெரிய அளவுக்கு போகல. சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சௌத்ரி சார் வந்து திருப்பி கூப்பிட்டு என்னதான் இருந்தாலும் அவன் நம்ம பையன் நம்ம தான் பணம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்த படம் தான் போவே உனக்காக. அப்பயுமே சௌத்ரி சாருக்கு வந்து பார்த்தோன்னா பெரிதளவுக்கு வந்து அந்த கதை வந்து கதை பிடிச்சிருந்தாலுமே கூட ஆனால் அவர் வந்து கதை கேட்க கூட விருப்பம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா அவர் பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டோம், அதனால் வந்து ஒரு படத்தை பண்ணியே ஆகணும், இதற்கோசம் நம்ம பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த கதையை கூட அவர் வந்து மனசார கேட்கல. ஆனால் அந்த கதை அவர் பிடிச்சதா இருந்தது அப்போ கூட. அப்போ வந்து மிஸ்டர் ரோமியோ, செங்கோட்டை, சுந்தர புருஷன் இந்த 3 படத்தையும் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். விக்ரமன் சார் என்ன பண்ணாருன்னா, பூவுக்காக கதை சொல்லும்போது விஜய் சாரும் சங்கீதா மாமும் கடைசியாக வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்ற மாதிரி தான் கதை வந்து சொல்லி முடிச்சாரு. ஏன்னா புது வருஷ படத்தில் வந்து கிளைமேக்ஸ் வந்து சொன்ன அப்புறம் ரிவ்யூ ஷோ வந்து பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அது வந்து லைட்டாக மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் படம் வந்து பயங்கரமாக ஹிட் ஆச்சு. அது வேறு விஷயம். அதை பற்றி சொல்லணும்னா அது வேறு வீடியோ தான் சொல்லணும். அதை நான் அப்புறமா சொல்கிறேன். நான் எதுக்கு வரேன் இப்போ. யார் மியூசிக் போடலான்னு வந்து சௌத்ரி சார் வந்து கேட்கும்போது எஸ்.ஏ. ராஜ்குமார் சார் வந்து விக்ரமன் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து சௌத்ரி சார் வந்து ஏஆர் ரஹ்மான் 2க்கு அப்புறம் மியூசிக் ரொம்ப மாடர்னாக போயிடுச்சு, இப்போ போய் எஸ்.ஏ. ராஜ்குமார் போடலான்னு சொல்லிட்டீங்களே சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. அதுக்கு வந்து விக்ரம் சார் வந்து இல்லை சார் இந்த கதைக்கு மெலோடியான மியூசிக் தான் வேணும், அதனால் எஸ்.ஏ. ராஜ்குமார் கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்ற மாதிரி ரொம்ப புஷ் பண்ணி எஸ்.ஏ. ராஜ்குமார் வந்து மியூசிக் போட வச்சார் தான் விக்ரமன் சார்.